ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு பெரிய கத்திரிக்காய் வச்சு சூப்பரான பார்த்திங்கன்னா ஒரு சைடிஷ் ரெசிபி தான். இந்த ஒரு கத்திரிக்காயில் ஒரு குடும்பத்துக்கே சைடிஷ் ரெசிபி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. உள்ளே சூத்தைகள் இருக்கான்னு பார்த்திங்கன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி சூத்தை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கத்தியால் பார்த்திங்கன்னா கீறி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுக்கலாம். கத்திரிக்காய்க்குள்ளே பொதிஞ்சு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தீய வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் கருகிடும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வேகாமல் இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் சுருங்கி நல்லா உறிஞ்சி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி, நான் 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி, ஒரு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இதையுமே பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தக்காளியில் உள்ள தோலெல்லாம் உறிஞ்சி வர வரைக்கும் இந்த சிம்மிலே வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயையும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுட்ட கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் போட்டுக்கோங்க. இல்லை மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோலை உரிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா உறிஞ்சி வந்துடும். நல்லா உரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி தக்காளியில் உள்ள தோலையும் பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சு எடுத்துடலாம். தக்காளியில் பார்த்திங்கன்னா ஈஸியாக தோல் உறிஞ்சி வந்துடும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக அவங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இல்லை பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம், இல்லை மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு மத்தையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு தக்காளியை லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கத்திரிக்காயையும் தக்காளியும் இந்த மாதிரி சுட்டு நல்லா பிசைஞ்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த சுட்ட மணத்தோட சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷு. இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வர எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துலாம். கடுகு வெடிக்கவும் சீரகமும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்கியிருக்கேன். அது நல்லா பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். நீங்கள் பிசைஞ்சதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா பருப்பு மெத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுட்டு எடுத்த நல்லா கத்திரிக்காய்க்குள்ளே பொதிஞ்சு சுட்டு எடுத்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வர வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சல் ஒரு லெமன் சைஸ் அளவு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைச்சல் சேர்த்துட்டு இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாங்க. இந்த கத்திரிக்காய் சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு மசாலாவே சேர்க்கக்கூடாது. ஸோ சிம்பிளாக நல்ல மைல்டான ஒரு மசாலாவோடு தான் இது செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சைடிஷ்ஷு. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சுட்ட கத்திரிக்காய் மசியல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறேன். ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க. நல்லா ஒரு குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா சூப்பரான சைடிஷ் நம்ம செஞ்சிடலாங்க. நீங்களும் இந்த கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் மசியல் இல்லைன்னா பச்சடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் இருங்க, நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.